வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி கத்திரிக்காய் சிறுகீரை கடையல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு கட்டு அளவுக்கு சிறுகீரையும் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய், 3 தக்காளி, ஒரு பெரிய பூண்டு தோல் நீக்கி எடுத்திருக்கேன், 5 வரமிளகாய், 5 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பும் எண்ணெயும் எடுத்திருக்கேன். நாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா காஞ்சி வந்த உடனே 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் காய்ந்து வந்த உடனே 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துருக்கேன். சேர்த்து கடுகு நல்லா வெடிஞ்சு வரணும். வந்த உடனே எடுத்து வைத்த 5 வரமிளகாயும் 5 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலர் மாறியவுடன் வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து விட்டுட்டு கூடவே முழு பூண்டு தோல் நீக்கியதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயமும் பூண்டும் வதங்கி வரணுங்க, அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த டிஷ் வில்லேஜுகளில் அதிகமாக செய்வாங்க. ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். நம்ம கேழ்வரகு களி செய்யும்போது அதுக்கு இந்த காம்பினேஷன் அருமையாக இருக்குங்க. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதங்கணுங்க. நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் 50% வதக்கி வரும்போதே நல்லா குக் ஆகிடணுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கி வரும்போதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கணுங்க. நல்லா கத்திரிக்காய் குக் ஆகிடுங்க இந்த அளவுக்கு வதக்கி விடும்போதே. நல்லா வதங்கி வருது. 50% குக் ஆன உடனே நம்ம அலசி வைத்த சிறுகீரையை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயோட நல்லா வதக்கி விடணும். இது வதங்கி வரும்போதே நல்லா குக் ஆகிடுங்க. சிறுகீரை சாஃப்டாக இருக்கும், அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பருப்பு மசியல் சட்டி இல்லைன்னா நம்ம மிக்சர் ஜார்லேயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் பருப்பு மசியல் சட்டியில் செய்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க, டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். நல்லா வதங்கி வந்த உடனே 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் போல் மூடி வைக்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கோம், ஊற வச்சு அதை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி கூட சேர்த்தோம்னா புளியோட அளவு குறைச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் இந்த டிஷ்க்கு கூட சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. புளியும்
நல்லா குக்காகி வந்துவிட்டோம். ஒரு 2 நிமிஷம் போல் குக்கான உடனே எடுத்துக்கலாம். மூடியை காட்டி பாருங்கள், நல்லா வெந்து வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக ஆற விட்டுட்டு நாம் பருப்பு கடையும் சட்டியும் மொத்தம் எடுத்து வச்சுருக்கோம். இதில் மாற்றிக்கலாம். இந்த பருப்பு சட்டி இல்லைன்னா மிக்சர்லேயும் மிக்ஸி ஜார்லேயும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மத்தில் வச்சு நல்லா அரைச்சி விட்டாச்சு. இப்போ வேர்க்கடலை, நல்லா வறுத்த வேர்க்கடலை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.